கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அதில் போடணும். போட்டுட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினா தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் மட்டனை போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் போடணும். கொஞ்சோண்டு பிஞ்ச் தான். அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும். அது போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்காங்க. அப்புறம் காஷ்மீரி மிர்ச்சி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட, அப்புறம் மல்லித்தூள், தனியாத்தூள் அது ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஒரு 2.5 கிளாஸ், 2 கிளாஸ் 2.5 கிளாஸ் ஒரு மட்டனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குழம்புக்கு வர மாதிரி தண்ணி. அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு குடிச்சு பார்க்கணும். அப்புறம் ப்ரெஷர் குக்கில் ஒரு சவுண்டு வச்சுட்டு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுக்கணும். அதுக்கு நடுவில் கசகசா அரைச்சிட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு அதையும் கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறமா ஒரு 2-2.5 ஸ்பூனு தேங்காய் அதையும் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சிடணும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் ஆறின உடனே திறந்து இந்த அரைச்ச விழுதை அதில் ஊற்றணும். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதிக்க விடணும். மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். நல்லா கொதித்த உடனே மல்லித்தழை போட்டு இறக்க வேண்டியதுதான். நல்லா கொதிக்குது. இது மாதிரி தளன்னு கொதித்தோன்னா ஆஃப் பண்ண வேண்டியதுதான். மல்லித்தழை போடணும். இப்போ மட்டன் குழம்பு ரெடி.